ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். டே 100 2.56 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 மினிட்ஸ் 32 செகண்ட்ஸ் இருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.40 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஃபைனலி டே 100ல ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு 99th டேல வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஓடி முடிக்கையிலேயே வந்து ஷூல இருக்கக்கூடிய ஸ்டிச் வந்து லைட்டாக விட்டுருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100th டேல கொஞ்சம் பெருசாவே வந்து ஸ்டூல்ல இருக்கக்கூடிய ஸ்டிச் வந்து விட்டு லைட்டா பெருசா கிழிஞ்சிருக்கு. ஃபைனலி 100 டேஸ் ஒரே ஷூ தான் நம்ம மெயின்டைன் பண்ணோம். ரொம்ப கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணிட்டு ஓடி முடிச்சிருக்கோம். 100 டேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிச்சது, மழை பெஞ்சுது, என்னென்னவோ நடந்தது. சுத்தி கிளைமேட் சேஞ்சு, உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து ஐயோ முடியல, கால் கையெல்லாம் வலிக்குது, ஓடிடவே கூடாது நாளைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். இறங்கி ஓடு, பாத்துக்கலாம், கண்டினியூஸா ஓடு. 2 கிலோமீட்டர் ஓடு, 5 கிலோமீட்டர் ஓடு, 10 கிலோமீட்டர் ஓடு, ஹையஸ்டா நம்ம 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடி இருக்கோம். மேபி ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 100th டே நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய நேரங்களா இருக்கட்டும், நிறைய சந்தோஷமான நேரங்கள், நிறைய ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட செட் ஆகுது. அதுக்கப்புறம் டே ஒன்னு ஸ்டார்ட் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகும். அப்படின்ற மாதிரி விரக்தியோட தான் வந்து டே ஒன்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் அப்படிங்கிற வலி வேதனைகளோட. அதுக்கப்புறம் போக 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 பாத்தீங்கன்னா நாட்கள் ஆக ஆக இந்த வலியும் வேதனையை பத்தி யோசிக்கல. நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ரன்னிங்ல எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது, எப்படியாவது பேஸை கம்மி பண்ணணும், பேஸ் வந்து 4ல மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் 5ல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வர ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எதை பத்தியும் யோசிக்கல. இதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதனால வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷனாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை உடைக்கணும்னு யார் ட்ரை பண்ணாலும் உடையறக்கலாம் வாய்ப்பே இல்லை. பில்டிங் மை செல்ஃப் வெரி வெரி ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹார்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஃபீல் ஆகுது. ரொம்ப ப்ராடர் மைண்ட் செட்டோட தான் இருந்துட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. போட்டோஸ் ஆட் பண்றேன். அடா பை பை, see you tomorrow.